கைஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன சூதுகம் 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். சூதுகம் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகி இந்த வாரம் ஓடிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ இந்த படத்தை பார்த்து வந்து அந்த ரிவ்யூ போயிடலாம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் இருக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஸ் வேண்டிய இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூதுகம் 2 படத்தில் யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லிட்டுனா, இந்த படத்தை எஸ்ஜே அர்ஜுன் இவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க இந்த படத்தில். அதேமாதிரி இந்த படத்தில் யார் யார் இருக்காங்கன்னா, சிவா அவங்க நடிச்சிருக்காங்க, கருணாகரன் அவங்க நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருள்தாஸ் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம ராதா ரவி அவங்களும் இந்த படத்தில் இருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்க்குற முன்னாடி திரும்ப சொல்லிடுறேன், யார் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் மேலே தூக்கி சுடு. அதாவது இந்த படத்தோட கதையை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டுனா, ஃபஸ்ட்டு பாகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள், விஜய் சேதுபதி என்னென்ன வேலை பார்த்துட்டு போகிறோம் அதே வேலை தான் பார்ட் 2லேயே வந்து நம்ம சிவா அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருணாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கு ராவடி மாதிரி, அதாவது பேங்க்கில் வந்து நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டேபு மாதிரி ஒன்று கைக்கு கொடுக்குறாங்க. நம்ம கருணாகரன் கைக்கு வருது, அவர்கிட்ட தான் பவர் இருக்குது. அவர் அமைச்சருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு முன்னாடி, கட்சிக்குள்ளே வரக்கு முன்னாடி பணத்தை டொனேட் பண்ணுறதுக்காக, அதாவது எந்த கணக்குமே காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டேப் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டேபை வச்சு தான் கதையை மூவ் ஆகுதுன்னு சொல்லாங்க. கருணாகரன் அந்த டேபு வந்து அவர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, 2 பேர்த்த ஆள் போட்டு அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா பாருக்குள்ளேலாம் போய் வெளியே வரும். பாருக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அது வில்லனுக்கு ஆளுக அந்த இது தேடிட்டே இருப்பாங்க. அது தேடிட்டு வரும்போது இன்னொரு பக்கம் பேங்க் ஆளுக வந்து கருணாகரனை துரத்திட்டு இருப்பாங்க. ஃபைனலி அந்த டேபு கிடச்சதா கிடைக்கலையா, இதுக்கப்புறம் என்ன நடந்து, கருணாகரன் அமைச்சர் ஆனாரா ஆகலையா, இந்த படத்தோட ஒன்று சொல்லாங்க. இதில் கலந்த விமர்சனமாக நம்ம சிவா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி நம்ம இவர் விஜய் சேதுபதி கடத்திட்டு இருப்பாங்க, கடத்தி வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணில் கடத்திருக்கேன் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார்ல, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புது டெக்னிக்கலாக, இப்போ ஒரு பைக்கில் நம்ம ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணுறோம்ல, ஆர்டர் பண்ணி அவரை இங்கே வர வைக்கிறதுக்காக அந்த பாரில் பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்கும், அங்கேருந்து காசு வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சிவா அவங்க வண்டியிலே வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அந்த காசை வந்து பார்த்திங்கன்னா ஜோப்லேருந்து எடுத்து கொடுப்பாரு. அதெல்லாம் சரியான ரவுஸாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. பரவாயில்ல, சிவாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்னே சொல்லலாம். அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு பாகத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் இறந்துருவாங்க. அதை வந்து இந்த பார்ட்டில் இறந்த மாதிரியும் காட்டுவாங்க, உயிரோடு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. இது என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படத்தை போகும். போகும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு தெரியாது அவங்க ஹீரோயின் இருக்கிறது, ஹீரோவுக்கு மட்டும் தான் தெரியும். ஹீரோ எங்கே போனாலும் உசுர் எடுத்துருவார். இதில் வில்லனாக வர்றது யாருன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு முரட்டு ஒரு போலீஸ்காரனே சொல்லாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸை திருடுறதுக்காக, அந்த டேபை திருடுறதுக்காக இன்னொரு குரூப் சுற்றிட்டு இருப்பாங்க. கடைசியாக எடுத்தாங்களா எடுக்கலையா, கருணாகரன் வந்து இதாக ஆனாரா, அதான் அமைச்சர் ஆனாரா, எல்லாமே இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக பிடிச்சதுன்னு சொல்லாங்க. முக்கியமாக சிவாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக சொல்கிறத விட நல்லாவே மெசேஜ் கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு. அந்த டைலாக் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சிவா அவங்க சொன்னாங்க, அது எல்லாத்துக்குமே பொருந்துன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, இடையில நிறைய மெசேஜும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி இந்த பழைய கேங்குக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. மாதிரி அரசியல்வாதி ஆகிறதுக்காக நம்ம கருணாகரன் அவங்க கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓட்டு போட வைக்கணும்ல, மக்களை எல்லாம் இலவசமாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இலவசம் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. மக்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க கருணாகரனுக்கு. கடைசியாக ஓட்டு போட்டதுக்கப்புறம் ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் பண்ணார் அதை அப்படியே கிளைமேக்ஸில் முடிச்சு போகிறாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. ஓவராலாக சொல்லும் போது இந்த படம் ஒரு நல்ல ஒரு காமெடியாக போகுது. ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஃபஸ்ட்டு பாகத்தை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு பாகத்தில் பார்த்த மாதிரி செகண்ட் பாகத்தில் அங்கங்கே காட்டுறாங்க. ஆனால் அவர் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பாகத்தில் எப்படி அவர் ராவடி வேலை பார்ப்பாரோ அதை கடத்திட்டு வந்து வருவார். டாக்டராக ஒருத்தர் வருவார், யாருன்னா நம்ம அருள்தாஸ். அவரு தான் வந்து பங்கமாக பண்ணியிருப்பார்னு சொல்லாங்க. இவரே வந்து நம்ம ஹீரோ வர சொல்லி அங்கேருந்து போலீஸ்காரனை மெசேஜ் கொடுத்து வில்லங்கிட்டையும் மெசேஜ் கொடுத்து இங்கே வந்து அவர் அடித்து பறக்க விட்ருவாங்க. அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்னே சொல்லாங்க. ஒரு படத்தை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதை பார்த்துட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பெரிய ஆளாயிருவார். அந்த படத்தில் நடித்தவர் யாருமில்ல, நம்ம
இவர் தாங்க நடிச்சு பெரிய ஆளானே அந்த படத்தை பார்த்துருவாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் நடிக்க வச்சுருப்பாங்க. அப்புறம் அருந்தாசை வந்து போட்டு அடித்து நோக்கி பறக்குட்டுருவாங்க. சிவாவோட காமெடியில் அங்கங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. ஒன் டைம் வாட்ச் விட மூவி சூது கபம் 2 அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படம் ஓவராலாக ஆவரேஜாக இருந்துச்சு. வாட்சிங் டேஸ் பை விவர்ஸ். இந்த மாதிரி நேரத்தில் தான் தெளிவாக நிதானமாக முடிவெடுக்கணும்.